பாருங்க, ரெண்டு காரியம் இருக்குது. பீப்புள் who are listening to me on the YouTube, there are two things that you should know. One is the fact and the other is the truth. டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்கிறார், யூ ஹேவ் அ ஹை பிளட் ப்ரெஷர், யுவர் டயபெட்டிக் லெவல் இஸ் ஹை சொல்கிறாரு. தட்ஸ் ஃபேக்ட். அது மாற்றக்கூடாதது, ஏன்னா அது டெஸ்ட் மூலமாக ப்ரூவ் ஆனது. ஆனால் விசுவாச மக்களாகிய நாம் எப்போவுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை தான் கேட்குறோம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் ட்ரூத்து, சத்தியம் உள்ளது. அந்த வார்த்தை சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். பேதுருவில் எழுதும்போது அவருடைய தழும்புகளால் குணமானோம் பாஸ்டர்ஸ்ல இருக்குது. போன வாரம் நான் ஹீலரை பற்றி பேசினேன். யாருக்கு டாக்டர் வேணும்? வியாதியாக இருக்கிறவங்களுக்கு தான் டாக்டர் வேணும். இன்றைக்கும் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் ரிப்போர்ட்ஸு சொல்லலாம், யூஆர் ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்னு சொல்லலாம், யுவர் டயபெட்டிக் லெவல் இஸ் வெரி ஹை சொல்லலாம், வேறு எதுனாவும் சேர்த்து சொல்லலாம். அது இருக்கட்டும். கீப் இட் aside. Keep it aside. Believe in the truth. The truth says, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் மானீர்கள். பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வாயின் மூலமாக நாம் செய்கிற அறிக்கை தான். என்ன அறிக்கை பண்ணுறோம்? ஃபேக்ட் இருக்கட்டும் ஆண்டவரே. ட்ரூத் என்ன தெரியுமா? நான் உண்மை தான் விசுவாசிக்கிறேன். நீர் சொன்னீரே, ஐ வில் பி யோர் ஹீலர்னு சொல்லிட்டு, நீர் என்னுடைய மருத்துவர்னு சொன்னீரே, எனக்கு மருத்துவராக இருப்பீராக அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் அறிக்கையின் பிரகாரமே நடக்கும். பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உழைக்கும். You keep on speaking the word of God. Keep on speaking. Tell him, ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் நம்ம குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படியே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையின்படியே நடக்கும். நடக்குமா? பலவீனம் இருக்கு அவங்கக்கிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல. Keep the fact away for some time. For some time keep it away. Believe on the truth. அந்த ட்ரூத் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். எல்லாம் தலைமையில் கை வைக்கலாமா? அடைக்கலம் நீ எனக்கு இயேசுவே, உம் கிருபை போதும், உன்னத நீ சேஷனல்லோ, ஆதியந்தமும் அறிந்தவர், அடைக்கலம் நீ எனக்கு இயேசுவே, உம் கிருபை போதும், உன்னத நீ சேஷ்டனல்லோ, ஆதியந்தமும் அறிந்தவர், துதிகனம் மகிமையெல்லாம் உமக்கே என் இயேசுநாதா, துதிகனம் மகிமையெல்லாம் உமக்கே என் இயேசுநாதா.
அப்போ உங்க அறிக்கை என்ன தெரியுமா? ஒரு பொல்லாப்பும் எனக்கு சேருவதில்லை, ஒரு வாதை என் கூடாரத்தை இதெல்லாம் சத்திய வார்த்தைகள். அதனால சொன்ன believe on the truth. The truth says that no disease will dwell in your house. வாதை உங்கள் வீட்டில் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அப்ப சத்தியத்தை நீங்க சொல்லும்போது சத்தியத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹalleluya. இப்ப தலை மேல கை வைங்க, ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம், சத்தியத்தை அறிக்கை செய்கிறோம். எங்கள் வீட்டுகளில் வாதை இல்லை, எங்கள் கூடாரங்களிலே பொல்லாப்பு இல்லை, எங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சொல்லுகிறோம். அப்படியே நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கர்த்தாவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூபின் மூலமாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் இனிமேல் சத்தியத்தை மாத்திரம் விசுவாசிக்கிறோம். தேவனே, நாங்கள் விசுவாசிப்பது போல எங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.